ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LTL 360. எவ்வளோ நாள் வீடியோ போடாது சாரி, அதுக்கு ரீசனும் பர்சனல் இஷ்யூஸ். ஓகேங்களா? இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சொல்கிற கண்டென்ட் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஜூனியர்ஸ் யார் எக்ஸாம் டிஎன்இபி டிஆர்பி இந்த ரெண்டுலேயும் ஏஇ ட்ரிபிள்இ ரிலேட்டட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன்ஸில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு அப்போவே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? இனிமேல் நான் கண்டிப்பாக வீடியோ போட போகிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் சப்ஜெக்டில் ஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதனோட பிரின்சிபல் என்ன? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். தட் மீன்ஸ் இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் contains the rate of change of magnetic flux, then the EMF will be induced. அதுதான். ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கோர் அண்ட் காயில் போத் ஆல் ஆர் ஸ்டேஷ்னரி. ஓகேங்களா? சப்போஸ் அதில் காயில் ரொட்டேஷனில் இருந்ததுன்னா அது இண்டக்ஷன் மோட்டார். ஓகேங்களா? அது மோட்டார் டாப்பிக்கில் பார்ப்போம். ஓகேங்களா? இஎம்எஃப் இன் செகண்டரி பார்த்தீங்கன்னா எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் ஃப்ளக்ஸ். சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் ஃப்ளக்ஸ் எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா நீங்கள் ப்ரைமரி சைடு இன்புட்டாக கொடுக்குற கரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். தட்ஸ் வை உங்களுக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா பை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. நீங்கள் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மேக்னிடியூடை பொறுத்து தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட மேக்னிடியூடும் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு ஃப்ளக்ஸும் ஆல்டர்னேட்டிவாக தான் வரும். ஸோ டைம் வேரியன்ட் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது தான் சிம்பிள் சர்க்யூட் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? V1ங்கிறது இன்புட் வோல்டேஜ் அண்ட் E1ங்கிறது ப்ரைமரி சைடு இன்டியூஸ்ட் வோல்டேஜ், E2ங்கிறது செகண்டரி சைடு இன்டியூஸ்ட் வோல்டேஜ். ஓகேங்களா? N1 and 2ங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி சைட். திஸ் 2 லைன் இண்டிகேட்ஸ் தி கோர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா EMF ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டர்ன்ஸ் ரேஷியோ ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ எனிதிங் சொல்லுவாங்க. ஒவ்வொரு புக்கில் ஏன்னு கொடுத்துருப்பாங்க, என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? N1/N2ன்னு கொடுத்துருப்பாங்க, N2/N1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். K = EMF, அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் HV சைட் டிவைடட் பை LV சைடு. ஓகேங்களா? அதுதான் இன்டியூஸ்ட் வோல்டேஜ் இன் HV சைட் டிவைடட் பை வோல்டேஜ் இன் LV சைட். ஓகேங்களா? நீங்கள் இதை கூட நான் வச்சுக்க தேவையில்லை. ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோவை பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஆர் EMF ஆர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், இந்த ஃபோர் யூனிட்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணலாம். அதில் உங்களுக்கு ஒவ்வொரு ரிலேட்டடு, அதை வோல்டேஜுக்கும் டோன்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் அதே மாதிரி மாற்றி அதனுக்குள்ள ரிலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் மெயினாக பார்த்துக்குங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா டர்ன்ஸ் ரேஷியோங்கிறது E1/E2 ப்ரைமரி சைட் டிவைடட் பை செகண்டரி சைடுன்னு எடுத்துக்கிறோன்னா நம்பர் ஆஃப் டோன்ஸும் சேம் வேல தான் இருக்கும், N1/N2. பட் கரண்ட் மட்டும் செகண்டரி சைட் டிவைடட் பை ப்ரைமரி சைடு, அதாவது இஎம்எஃப்க்கும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கும். சேம் வே ரெசிஸ்டன்ஸும் சேம் தான், ப்ரைமரி சைடு ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை செகண்டரி சைடு ரெசிஸ்டன்ஸ். பட் இங்கே ஸ்கொயர் ரூட் வரும் ரெசிஸ்டன்ஸுக்கு மட்டும். ஓகேங்களா? ஓகே, இதே பார்த்தீங்கன்னா R1/R2 = K² சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ இன்புட்ஸ் வோல்டேஜ் V1 கொடுக்குறீங்க, I0, தட் மீன்ஸ் இங்கே நோ லோட் கண்டிஷன்ஸில் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் I0ங்கிறது இங்கே ரன் ஆகும்.
ஓகேங்களா. இந்த காயில் மூலமாக செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா E1 க்ரியேட் ஆகும் ப்ளஸ் மைனஸ். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இதனோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் மைனஸ். இதனால தான் இது வந்து லென்ஸ் லானால் இன்டியூஸ் ஆகிற E1 வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா அதனோட காஸ் V1 அப்போஸ் பண்ணும் லென்ஸில் அப்படி. ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த வைண்டிங் இது பார்த்தீங்கன்னா இதில் ஏசி கரண்ட் பாஸ் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த ஃப்ளக்ஸ் பாத் இந்த கோர் பார்த்தீங்கன்னா எதை வச்சு டிஃபைன் பண்ணுவாங்கன்னா தம்ப் ரூல். ஓகேங்களா. தம்ப் ரூலை வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. கரண்ட் டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் டைரெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா தம்ப் ஃபிங்கர் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாத் ட்ராவல் ஆகும். ஓகேங்களா. இப்போ இந்த ஃப்ளக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் லைன்ஸ். இப்போ இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்டரி காயிலோட காண்டாக்ட் ஆகும். அதாவது டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தளவுக்கு இந்த கோர்னால் எந்த எலக்ட்ரிக்கல் கான்டாக்டும் ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் இருக்காது. பட் இந்த கோரில் போகிற ஃப்ளக்ஸ்னால் மேக்னெட்டிக் கான்டாக்ட் இருக்கும். தட்ஸ் வை டிரான்ஸ்ஃபார்மர்ஸை மேக்னெட்டிக் கப்புள் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த E2 சைடு இருக்கிற செகண்டரி சைடு இருக்கிற காயிலில் கான்டாக்ட் ஆகிறப்ப இங்கே சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்எஃப் க்ரியேட் பண்ணும். தட் மீன்ஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிரின்சிபல். ஓகேங்களா. அதுதான் செகண்டரி சைடு இஎம்எஃப் E2. ஓகே, இப்போ I0 பார்த்தீங்கன்னா நாம் சப்ளை கரண்ட் பார்த்தீங்கன்னா ஏசி தான். ஸோ I0 மேக்ஸ் இன்ட்டு சைன் ஒமேகா டி. பை டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I. ஸோ π0 மேக்ஸ் இன்ட்டு சைன் ஒமேகா டி தான் இதனோட ஃபார்முலா. ஓகேங்களா. ஓகே, ஃபாரடேஸ் அண்ட் லென்ஸில் அப்படி பார்த்தீங்கன்னா E1 = -n1 × d∅/dt d∅0/dt. ஓகேங்களா. இதெல்லாம் வச்சுக்கலாம். இங்கே φ0 பார்த்தீங்கன்னா π0 sin ஒமேகா டி. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா π0 ஒமேகா காஸ் ஒமேகா டின்னு உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஒமேகாங்கிறது சப்ளை ஃப்ரீக்வன்சி இன் ரேடியன்ஸ். ஸோ 2πf ஹெட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2πf கன்வெர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2πf × π0 மேக்ஸ் n1 sin ஒமேகா டி. காஸ் ஒமேகா டியை பார்த்தீங்கன்னா காஸ் ஒமேகா டியை பார்த்தீங்கன்னா sin ஒமேகா டி -90 டிகிரி. தட் மீன்ஸ் காஸ் வேவ் பார்த்தீங்கன்னா சைன் வேவோட 90 டிகிரி அகல இருக்கும். ஓகேங்களா. முன்னாடி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிங்கன்னா √2πf π0 மேக்ஸ் n1. இதுதான் E1 ஆர்எம்எஸ். ஓகேங்களா. இந்த √2π இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4.44 fn1 π மேக்ஸ். ஓகேங்களா. இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. சேம் வே பார்த்தீங்கன்னா E2 ஆர்எம்எஸும் அதே தான் √2πf π0 மேக்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்டரி சைட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n2. ஓகேங்களா. இங்கே இஎம்எஃப் per டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டர்னுங்கிறது ப்ரைமரி சைட் செகண்டரி சைட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குல்ல /n1 /n2 பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் per டர்ன் கிடச்சிரும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் இஎம்எஃப் per டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சைட் அண்ட் செகண்டரி சைட் சேமாக தான் இருக்கும். அதனோட வேல்யூ √2πf π0 மேக்ஸ். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஃபேஸர் டயக்ராம் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா அட் நோ லோட் கண்டிஷன்ஸில் இப்போ நம்ம இங்கே ஏன் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா I0 அண்ட் π0 எடுத்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு இன்டியூஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ். இங்கே மேஜர் காஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ்னால தான் இங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸே க்ரியேட் ஆகுது. ஸோ I0 தான் உங்களுக்கு ப்ரைமரி கரண்ட், அது மீன் ப்ரைமரி நோ லோட் கரண்ட், அண்ட் π0ங்கிறது ப்ரைமரி நோ லோட் ஃப்ளக்ஸ் காஸ்ட் பை I0. ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த ஃப்ளக்ஸ் π0னால க்ரியேட் ஆகிற இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் E1 பார்த்தீங்கன்னா E1 அண்ட் E2 பார்த்தீங்கன்னா 90 டிகிரி லேகிங்கில் இருக்கும். ஓகேங்களா. 90 டிகிரி லேகிங்கில் இருக்கும். உங்களுக்கு மேலே பார்த்த ஃபார்முலா அப்படி ஃபாரடேஸ் லென்ஸில் அப்படி
இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா இதனோட காஸ் ஆனால் சப்ளை வோல்டேஜ் V1 அண்ட் V2வை அப்போஸ் பண்ணும் தட் மீன்ஸ் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ். ஓகேங்களா, இங்கே மைனஸ் E1 மைனஸ் E2, இங்கே நோ லோட் கண்டிஷனுங்கிறதுனால E2 = 0. ஓகேங்களா. ஓகே, அட் லோடட் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் வே I0 π0, அதனால் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா E1 E2 பார்த்தீங்கன்னா 90 டிகிரி லேகிங்கில் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் செகண்டரி சைடு எங்கே பார்த்தீங்கன்னா லோடை பொறுத்து செகண்டரி சைடு கரண்ட் லேகிங் லீடிங் வித் ரெஸ்பெக்ட் டு E2 ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லேகிங் பார்ப்போம். ப்ளூ கலரில் இருக்கிறது லேகிங்கில் பார்த்தீங்கன்னா π2 பவர் ஃபேக்டர் ஆங்கிளில் I2ங்கிறது செகண்டரி கரண்ட் பார்த்தீங்கன்னா லேகிங் வித் செகண்டரி சைடு இஎம்எஃப். ஓகேங்களா. ஸோ அண்ட் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட் போகிறப்ப ரெஃபர் டு ப்ரைமரி சைடு, ரெஃபர் டு செகண்டரி சைடு பார்ப்போம். இங்கே ஃபேஸர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரெஃபர் டு ப்ரைமரி சைடு. ஓகேங்களா. ரெஃபர் டு ப்ரைமரி சைடுங்க போகிற உங்களுக்கு நோ லோட் கரண்ட், தட் மீன்ஸ் I0ங்கிறது நோ லோட் இந்த இடத்துக்கு I0ங்கிறது நோ லோட் கரண்ட் கிடையாது. நோ லோட் கரண்ட்டுங்கிறத விட ஒரு அங்கே மேக்னெட்டிக் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ப்ளஸ் அண்ட் லாசஸ் மீன்ஸ் ப்ரைமரி சைடு ரெசிஸ்டன்ஸ் லாசஸ், காப்பர் லாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா லாசஸ் கம்மி தான். ஸோ அதுக்கான கரண்ட் பார்த்தீங்கன்னா I0. ஓகேங்களா. ஸோ செகண்டரி ப்ரைமரி சைடு ரெஃபரன்ஸ் பண்ண செகண்டரி கரண்ட் I2 டேஷ்னு மென்ஷன் பண்ணுவோம். I2 டேஷ் ப்ளஸ் I0 தான் I1. ஓகேங்களா. I1 E1க்கு ஆப்போசிட்டில் தான் V1, தட் மீன்ஸ் லென்ஸில் அப்படி. ஸோ I1க்கும் V1க்கும் இருக்கிற இது பார்த்தீங்கன்னா π1, தட் மீன்ஸ் ப்ரைமரி சைட் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஓகேங்களா. பவர் ஃபேக்டர் வேணும்னா காஸ் π. ஓகேங்களா ஃபார்முலா. இந்த சேம் வே செகண்டரி சைட் பார்த்தீங்கன்னா லீடிங் கரண்ட்டாக இருந்ததுன்னா I2 பார்த்தீங்கன்னா E2க்கு லீடிங்கில் π2 ஆங்கிள் இருக்கும். சேம் மேனர் தான் I2 டேஷ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபைன் பண்ணிட்டு அதனோட பேரலல் I0க்கு பேரலல். ஓகேங்களா. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் I0 அண்ட் I2 டேஷ் ஈக்குவல் டு I1. I1ங்கிறது π2, இங்கே π1 π2ன்னு போட்டிருக்கேன். π1 π1 ஆங்கிள் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் லீடிங் பவர் ஃபேக்டர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ N2 / N1 ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபார் ப்ரைமரி சைடு ரெஃபரன்ஸ் செகண்டரி கரண்ட். ஓகேங்களா. I2 டேஷ் / I2. ஓகேங்களா. இதே ZL டேஷ் ஈக்குவல் டு லோடையும் ப்ரைமரி சைடு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ZL டேஷ் ஈக்குவல் டு ZL இன்ட்டு N1/N2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இங்கே θ1ங்கிறது சோர்ஸ் பவர் ஃபேக்டர் ஆங்கிள், θ2ங்கிறது லோட் பவர் ஃபேக்டர் ஆங்கிள், I1ங்கிறது I0 ப்ளஸ் I2 டேஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை சர்க்யூட்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா ப்ரைமரி சைடு வோல்டேஜ் இருக்கும், ப்ரைமரி சைடு ஒரு கரண்ட் பாஸ் ஆகும் I1, ப்ளஸ் ப்ரைமரி சைடு வைண்டிங்க்கான ரெசிஸ்டன்ஸ் அண்டு ரியாக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R1 JX1, இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் E1. ஓகேங்களா. இது ப்ரைமரி சைடு. சேம் வே செகண்டரி சைடு I2 R2 JX2ங்கிற ரியாக்டன்ஸ் எல்லாமே செகண்டரி சைடு இருக்கும். செகண்டரி சைடு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா V2, டெர்மினல் வோல்டேஜ் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா. V2 செகண்டரி சைடு இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா E2. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1:N2. இப்போ ப்ரைமரி சைடு ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஓகேங்களா, இதைத்தான் வந்து நோ லோட் காம்பனண்ட்டுன்னு சொல்லுவாங்க. I0ன்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த I0ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R0 X0ங்கிற 2 காம்பனண்ட்னால தான் I0 க்ரியேட் ஆகுது. X0 எடுத்துக்கிற கரண்ட் பார்த்தீங்கன்னா மேக்னடைசிங் கரண்ட் ஃபார் மேக்னெட்டிக் கிரியேட்டிங் மேக்னெட்டிக் ஃபேக்ட்ஸ். அதுக்கெல்லாம் உங்களுக்கு மேக்னெட்டிக் லாஸ் எல்லாம் இருக்குல்ல, மேக்னெட்டிக் லாஸ், அந்த லாஸ் எல்லாம் காம்பன்சேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா IM மேக்னடைசிங் கரண்ட். இதே ஒர்க்கிங் காம்பனண்ட்னா R0. ஓகேங்களா. காப்பர் லாஸ்
அதுக்கானதெல்லாம் பார்த்தீங்கன்னா R0 தான் மெயின் காஸ். ஓகேங்களா. ப்ரைமரி சைடு ரெஃபர் பண்ணுறப்ப I2 டேஷ் R2 டேஷ் அண்ட் JX2 டேஷ் E1 ஈக்குவல் டு E2 டேஷ். ஓகேங்களா. V2 டேஷ்னு மென்ஷன் பண்ணுவோம். I1ங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் I0 ப்ளஸ் I2 டேஷ். இங்கே E2 டேஷ் ஈக்குவல் டு E2 டேஷ் டிவைடட் பை E1 டேஷ். E2 dash divided by E2 is equal to N1 by N2. I2 dash divided by I2 is equal to N2 by N1. ஓகேங்களா. ஏன்னா ஆல்ரெடி டர்ன்ஸ் ரேஷியோவில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் மட்டும் ப்ரைமரி சைடு ஆப்போசிட்டாக இருக்கும். ப்ரைமரி சைடு டிவைடட் பை செகண்டரி சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி R2 டேஷ், இங்கே R2 டேஷ் I2 டேஷ் எல்லாமே ப்ரைமரி சைடு ரெஃபரன்ஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துக்கு அது ப்ரைமரி சைடு காம்பனண்ட். ஓகேங்களா. ஸோ ப்ரைமரி சைடு இங்கே ஈஸியாக இருக்கும் பாருங்கள். E2 டேஷ்ங்கிறது ப்ரைமரி சைடு ரெஃபரன்ஸ் பண்ணுறதுனால ப்ரைமரி சைடு டிவைடட் பை செகண்டரி சைடு ஈக்குவல் டு EMF ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தான் இருக்கும். இங்கே ப்ரைமரினா அங்கேயும் ப்ரைமரி. ஸோ N1 டிவைடட் பை N2. I2க்கு மட்டும் மாறும், கரண்ட் மட்டும் மாறும். ஸோ I2 டேஷ் ப்ரைமரி டிவைடட் பை செகண்டரி இஸ் ஈக்குவல் டு செகண்டரி டிவைடட் பை ப்ரைமரி. R2 X2க்கெல்லாம் சேம் தான், பட் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால K ஸ்கொயர்னு சொன்னல. ஸோ N1 டிவைடட் பை N2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஓகே. சிமிலர் சர்க்யூட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் டு செகண்டரி சைட் பண்ணிங்கன்னா செகண்டரி சைட் காம்பனண்ட்டெல்லாம் சேமாக அப்படியே இருக்கும். ஆனால் ப்ரைமரி சைடு R1 டேஷ் JX1 டேஷ் I1 டேஷாக சேஞ்ச் ஆகும், கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஒர்க்கிங் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோர் லாஸ், I ஸ்கொயர் லாஸ். இது மேக்னடைசிங் காம்பனண்ட். ஓகேங்களா. இப்போ ஒர்க்கிங் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஐசின்னு சொல்லுவாங்க, ஐமியூன்னு இதை மேக்னடைசிங் கரண்ட்டை பார்த்தீங்கன்னா ஐமியூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதை பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ I0 காஸ் π0. பட் இந்த பியூர் இண்டக்டிவ் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 90 டிகிரிஸ் இதில் இருக்கும், ஐ மீன் வெர்டிக்கல் டைரெக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ மேக்னடைசிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா I0 sin θ0. ஓகேங்களா. இது நோ லோட் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் θ0ங்கிறது. ஓகேங்களா. அப்ராக்சிமேட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இந்த நோ லோட் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா R0 X0 I0 காம்பனண்ட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுவீங்க. ஓகேங்களா. இது வந்து ரெஃபர் டு ப்ரைமரி சைடு. இதே ரெஃபர் டு செகண்டரி சைடுங்கிறப்ப இந்த I0 R0 காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் போயிடும். ஓகேங்களா. இதை மட்டும் பார்த்துக்குங்க. பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. இது ப்ரைமரி சைடு ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்துடும். செகண்டரி சைடு ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டில் வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஃபைனல் அப்ராக்சிமேஷன் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா I1, அதாவது நோ லோட் காம்பனண்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 95% மேலே இருக்கும். ஓகேங்களா. ப்ராக்டிக்கல் எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 95க்கு மேலே இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக கன்சிடர் பண்ணுறப்போ லாஸஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ லாஸஸ் கன்சிடர் பண்ணலைன்னா R0 X0 காம்பனண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ I1 ஈக்குவல் டு I2 டேஷ். அவ்வளோதான். R1 ஈக்குவலண்ட்டுங்கிறது R1 ப்ளஸ் R2. JX1 ஈக்குவலண்ட்டுங்கிறது X1 ப்ளஸ் X2. அதில் ப்ரைமரி சைடு ரெஃபரன்ஸ்னால் R1 ப்ளஸ் R2 டேஷ். இதே செகண்டரி சைடு ரெஃபரன்ஸ்னால் R1 டேஷ் ப்ளஸ் R2. அவ்வளோதான். ஓகேங்களா. ஓகே. தென் பர் யூனிட் வேல்யூ. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர் யூனிட் வேல்யூவில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நார்மலாக பவர் சிஸ்டத்தில் படிச்சிருப்போம். இந்த சேம் வே தான். பர் யூனிட் வேல்யூங்கிறது ஆக்சுவல் வேல்யூ டிவைடட் பை பேஸ் வேல்யூ. ஓகேங்களா. ஒன்று பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா கேவிஏ பவர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி சைடு, ஐ மீன் ஹை வோல்டேஜ் சைடு, லோ வோல்டேஜ் சைடு ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். பிகாஸ் ப்ரைமரி சைடு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜாக இருந்ததுன்னா லோ கரண்ட்டாக இருக்கும். செகண்டரி சைடு பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜாக இருக்கிறப்ப கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிரும். ஓகேங்களா.
ஸ்டெப் டவுன் பண்ணாலும் ஸ்டெப் அப் பண்ணாலும் ப்ரைமரி சைடும் செகண்டரி சைடோட அப்பேரண்ட் பவர் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். தட் மீன்ஸ் எவ்வளோ பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ ப்ரைமரி சைடு இருந்து செகண்டரி சைடும் அவ்வளோ பவரே தான் அப்பேரண்ட் பவர் கிடைக்குங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இது. ஓகேங்களா? ஓகே. Z per யூனிட் பார்த்தீங்கன்னா Z ஆக்சுவல் வேல்யூ இன்ட்டு பேஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1/Z பேஸ். ஓகேங்களா? KVA ரேட்டட் KVA பேஸ் டிவைடட் பை MVA பேஸ்னு அங்கே படிச்சிருப்போம் பவர் சிஸ்டத்தில். இங்கே S ரேட்டட். ஓகேங்களா? இங்கே KVAவில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க, MVAவில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இங்கே S ரேட்டட் டிவைடட் பை V ரேட்டட் தி ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் KVAவில் இருக்கும், கிலோ வோல்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா. ஸோ S ரேட்டட் டிவைடட் பை KV ரேட்டட் ரேட்டட் வோல்டேஜ் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? சிமிலர்லி பர் யூனிட் கோர் லாஸ் பார்த்தீங்கன்னா I² R ரேட்டட். இந்த ஃபார்முலா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான், இதை மட்டும் படிச்சுக்கோங்க, இது உங்களுக்கு யூஸாக இருக்கும் எக்ஸாம்ஸில். ஓகேங்களா? கோர் லாஸ் பார்த்தீங்கன்னா I ரேட்டட் தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு R ஈக்குவலன்ட் டிவைடட் பை S ரேட்டட். I² R லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு S ரேட்டட். ஓகேங்களா? கோர் லாஸ் I² R ரேட்டட் கரண்ட் ஸ்கொயர் இன்ட்டு R ஈக்குவலன்ட் I² R லாஸ் டிவைடட் பை S ரேட்டட். ஓகேங்களா? ரியாக்டிவ் ஆர் மேக்னெட்டிக் பவர் லாஸ் பர் யூனிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா I² ரேட்டட் இன்ட்டு X ஈக்குவலன்ட் டிவைடட் பை S ரேட்டட். அவ்வளோதான். Z ஈக்குவலன்ட் பர் யூனிட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துக்கு யூஸ் ஆகுன்னா டெஸ்டிங்ஸில் யூஸ் பண்ணுவோம். டெஸ்டிங்ஸ் வச்சு டெஸ்டிங் வேல்யூஸ் அண்ட் கிவன் வேல்யூஸை வச்சு உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு ஃபார்முலா கண்டிப்பாக யூஸ் ஆகும். Z ஈக்குவலன்ட் பர் யூனிட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ் அட் ஃபுல் லோட் கரண்ட். ஓகேங்களா? ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டில் வர வோல்டேஜ் கிவன் வோல்டேஜ் டிவைடட் பை V ரேட்டட் பார்த்தீங்கன்னா Z ஈக்குவலன்ட் பர் யூனிட். இதே R ஈக்குவலன்ட் பர் யூனிட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் பவர் அட் ஃபுல் ரேட்டட். ஷார்ட் சர்க்யூட் பவர் டிவைடட் பை S ரேட்டட். ஓகேங்களா? ஷார்ட் சர்க்யூட் ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா என்னன்னா cos theta ஈக்குவல் டு P/S. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். cos theta ஈக்குவல் டு ஆக்டிவ் பவர் டிவைடட் பை அப்பரண்ட் பவர். ஓகேங்களா? ஓகே. டெஸ்ட்ஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட், ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட், அந்த மாதிரி நிறையா டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டு டெட்டர்மைன் கோர் லாஸ், நோ லோ டெஸ்ட் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் மீன்ஸ் செகண்டரி சைடு ஹை வோல்டேஜ் சைடை ஓப்பனில் விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? பிகாஸ் லாஸஸ் கம்மி பண்ணுறதுக்கு மட்டும்தான். லோ வோல்டேஜ் சைட் கண்டெயின் பண்ணுறது எதனாலனா உங்களுக்கு எக்யூப்மெண்ட் நீடை டெஸ்ட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் அண்ட் மீட்டர்ஸ் எல்லாமே லோ ரேட்டிங் மீட்டர்ஸாக இருந்தால் போதும். ஹை வோல்டேஜ் சைட் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா லோ வோல்டேஜ் சைடு ஓப்பனாக வச்சுட்டு ஹை வோல்டேஜ் சைட் சப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டிங்ஸில் வேணும். ஸோ காஸ்ட்டும் நார்மலாக ஹை தான், பவர் லாஸும் இருக்கும். ஸோ நோ லோட் பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா வெரி லோ. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ் மட்டும்தான். ஸோ பவர் ஃபேக்டர் லோடு இல்லைனாவே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரில் பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ லோ பவர் ஃபேக்டர் வாட் மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க, இங்கே வாட் மீட்டர்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டுக்கான இது. ஃப்ரம் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கொடுக்குற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிடைக்கும்னா மீட்டர்லேருந்து நோலோடு இன்புட் கிடைக்கும். நோலோடு இன்புட் பவர் POC ஓப்பன் சர்க்யூட் வாட் மீட்டர்லேருந்து கிடைக்கும். இதே ரேட்டட் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறது கிடைக்கும். ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட்டட் வோல்டேஜில் தான் டெஸ்ட் பண்ணுவோம். தென் அம்மீட்டர் மூலமாக உங்களுக்கு நோலோட் கரண்ட் எவ்வளோ எடுத்துக்குதுன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P ஈக்குவல் டு VI cos pi. ஓகேங்களா? பை நாட் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் P/VI. ஓகேங்களா? IC காம்பனண்ட், ஒர்க்கிங் காம்பனண்ட் ஆர் கோர் லாஸ் காம்பனண்ட் எனிதிங். ஓகேங்களா? I0 இன்ட்டு காஸ் பை நாட். இதே மேக்னடைசிங் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா I0 இன்ட்டு சைன் பை நாட். R0 ஈக்குவல் டு V0 டிவைடட் பை IC. ஓகேங்களா? பிகாஸ் அந்த நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
இது parallel ஆஃப் இன்புட் சைடு தான் இருக்கும். ஸோ V1 by R0, தட் மீன்ஸ் ரேட்டட் டிவைடட் பை ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் டிவைடட் பை இது வழியாக போகிற கரண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதனோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரியாக்டன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும் ஈஸியாக. ஓகேங்களா, அதைங்க மென்ஷன் பண்ணிப்போம். VOC டிவைடட் பை IC, இங்கே X0 வேணுன்னா VOC டிவைடட் பை IM. ஓகே, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் சைடு தான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஷார்ட் சர்க்யூட் வாட் மீட்டர். ஓகேங்களா, ஃப்ரம் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் பவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோட் கரண்ட். ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட்டட் வோல்டேஜில் ஆப்ரேட் பண்ணி டெஸ்ட் கண்டெயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேட்டட் கரண்ட்டை கிவ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் வந்து கன்டினியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே. நார்மலாக ஷார்ட் சர்க்யூட் பவர் ஈக்குவல் டு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் I ஸ்கொயர் R ஈக்குவலன்ட்டு தான். R ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு R ஈக்குவலன்ட் ஃபைன் பண்ணணுன்னா ஷார்ட் சர்க்யூட் பவர் டிவைடட் பை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஈக்குவல் ஸ்கொயர். இதே Z ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ் டிவைடட் பை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் தான் அந்த டோட்டல் சர்க்யூட்டோட Z ஈக்குவலன்ட். X ஈக்குவலன்ட் வேணுன்னா Z ஈக்குவலன்ட் ஸ்கொயர், அது மைனஸ் R ஈக்குவலன்ட் ஸ்கொயர். தாக்கரஸ் தியரம், தட்ஸ் ஆல். ஓகேங்களா, அதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக Z ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு இந்த மெத்தடே ஈஸி தான். ஷார்ட் சர்க்யூட் பவர் ஃபேக்டர் ஆங்கிளோட சேர்த்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நார்மலாக P = VI cos π, அதே ஃபார்முலா மெத்தட் தான். ஓகேங்களா, இம்பிடன்ஸ் ஆங்கிள் கேட்டாங்கன்னா மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க. வித் இம்பிடன்ஸ் ஆங்கிளோட கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஆங்கிள் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த ஆங்கிள் இம்பிடன்ஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா cos inverse of short circuit power divided by short circuit voltage into short circuit current. ஓகேங்களா, அண்ட் polarity test பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட டெர்மினல்ஸ் parallel ஆப்ரேஷன்ஸில் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா polarity வைஸ் அதுதாங்க கனெக்ட் பண்ணணும், polarity சேமாக இருக்கணுங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணணும் parallel ஆப்ரேஷன்ஸில். ஸோ polarity டெஸ்ட் அதுக்காக கண்டெயின் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா இந்த டாட் நோட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ப்ரைமரி சைட் வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுது E1 E2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ப்ளஸ் சிம்பிள், இங்கேயும் ப்ளஸ் சிம்பிள்னு வச்சுக்கோங்க. டாட் நோட்டேஷன்ஸ் V பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ், ஸோ அப்போஸ் பண்ணும் E1 மைனஸ் E2. ஓகேங்களா, பெருசுலேருந்து சின்ன வேல்யூவை உங்கள் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். வோல்ட் மீட்டர் ரீடிங் காமிக்கும், பாசிட்டிவில் தான் ரீடிங் காமிக்கும். இதை வந்து சப்ராக்டிவ் போலாரிட்டின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ப்ளஸ், இப்போ இங்கே டாட் ப்ராடக்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு இது வந்து அடிக்டிவ் போலாரிட்டி. அடிஷன் பண்ணி வோல்ட் மீட்டரில் உங்களுக்கு காமிக்கும். ஆனால் மோஸ்ட்லி இந்த இதை அடிக்டிவ் போலாரிட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம பேரலல் ஆப்ரேஷன்ஸில் சேம் போலாரிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அடிக்டிவ் போலாரிட்டி டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வோல்ட் மீட்டர் ரேட்டிங்கும் அதிகமாக வேணும். ஓகேங்களா, ஓகே. சப்னஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்யூட் பெருசாக இருக்கும். நீங்கள் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை புக்லேயும் பார்க்குறதுனா பாருங்கள். பட் அந்த சர்க்யூட் வச்சு உங்களுக்கு எந்த சம்மும் அந்தளவுக்கு வரப்போகிறது கிடையாது. ஓகேங்களா, இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டுன்னா இதை வந்து பேக் டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. செகண்டரி வைண்டிங்ஸ் ஆஃப் டூ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை இன் ஃபேஸ் அண்ட் ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, செகண்டரி வைண்டிங்ஸ் ஆஃப் டூ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா இன் ஃபேஸ் அண்ட் ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இந்த டெஸ்ட் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா டு ஃபைண்ட் டெம்பரேச்சர் ரைஸ். ஓகேங்களா, டெம்பரேச்சர் ரைஸ்னால் டிரான்ஸ்ஃபார்மரோட டெம்பரேச்சர் ரைஸ் இல்லை, அதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், இங்கே இது எழுதவும் முடியாது. டெம்பரேச்சர் ரைஸ்னால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட வைண்டிங் ஆர் கோரோட டெம்பரேச்சர் ரைஸை ஃபைண்ட் பண்ண முடியாது இந்த டெஸ்ட்னால். டிரான்ஸ்ஃபார்மர் காயில் அண்ட் கோரை கண்டெயின் பண்ணியிருக்கிற டேங்கோட டெம்பரேச்சர் ரைஸ் மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, டம்மி லோட் டெஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் இன் கோர் அண்ட் வைண்டிங்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும் டம்மி லோட் டெஸ்ட்டில். ஓகேங்களா, இதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெல்டா கனெக்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் தான்
ஐ மீன் ஸ்டார் ஆகட்டும் டெல்டா ஆகட்டும் நீங்கள் கனெக்ஷன் மாற்றி எது வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவுட் சைடு வந்து அதுக்கான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நார்மலாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். டெல்டாவில் கண்டக்ட் பண்ணுவாங்க. டெல்டா கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி டம்மி லோட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா.